பாலியல் துன்புறுத்தலின் போது சத்தம் போட்ட சிறுமியை தாக்கிய சிறுவனை போக்சோ பிரிவின் கீழ் சீர்காழி அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியின் 3.5 வயது சிறுமி அருகில் உள்ள அங்கன்வாடியில் பயின்று வந்தார். மதிய உணவு இடைவேளையின் போது சிறுமி காணாததால் அவரை ஆசிரியை மற்றும் உதவியாளர் தேடியுள்ளனர். அப்பொழுது அங்கன்வாடிக்கு அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சத்தம் கேட்டு சென்று பார்த்தபோது சிறுமி தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த கொள்ளிடம் போலீசார் சிறுமியை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதன் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் பின்னர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து சிறுமி வசிக்கும் பகுதியை சேர்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் 16 வயது சிறுவனை பிடித்து விசாரணை நடத்திய போது கை கழுவ வந்த சிறுமியை யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதும் சத்தம் போட்டதால் ஆத்திரத்தில் கல்லால் தலை மற்றும் முகத்தில் அடித்து காயப்படுத்தியதும் தெரியவந்தது. இதனையடுத்து சீர்காழி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சிறுவனை கைது செய்தனர்.